இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட்டு வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தில் மாடல் வர்புகளை பர்மிஷன்ஸ் மற்றும் ரிக்வெஸ்ட்டுகளுக்கு எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக கேன் மாடல் வர்ப். கேன் மாடல் வர்பை ஃப்ரெண்ட்லியாக பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் ஃப்ரெண்ட்லியாக பர்மிஷன் கேட்குறதுக்கும் மற்றும் ஃப்ரெண்ட்லியாக யாருனாச்சும் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு, யூ கேன் யூஸ் மை பைக், நீ எனது பைக்கை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் யாருக்கோ பர்மிஷன் கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு, உங்களுடைய நண்பர் இருக்கிறார், அவருடைய பைக்கு ஸ்டார்ட் ஆகல, அர்ஜெண்ட்டாக எங்கேயோ போகணுன்னு ஆசைப்பட்றார். பைக்கு ஸ்டார்ட் ஆகலைங்கிறது தெரியுது உங்களுக்கு. உடனே நீங்கள் அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க. யூ கேன் யூஸ் மை பைக், நீ எனது பைக்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக. அதே சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது, உங்கள் பைக் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ உங்கள் நண்பரை கேட்குறீங்க, கேன் ஐ borrow யுவர் பைக், நான் உனது பைக்கை கடன் வாங்கலாமா அப்படிங்கிறது. இங்கே பர்மிஷன் கேட்குறீங்க, அதனால் இது கொஷின். கேன் ஐ borrow யுவர் பைக். முதல் சென்டென்ஸில் நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க, அதனால் அது ஸ்டேட்மெண்ட். யூ கேன் யூஸ் மை பைக். இந்த வகையில் ஃப்ரெண்ட்லியாக யாருக்காச்சும் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு மற்றும் பர்மிஷன் யாருனாச்சும் கேட்குறதுக்கு இந்த கேனுங்கிறது பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்ததாக ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட்டுக்கும் இந்த கேனை பயன்படுத்துவோம். கேன் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு உதவ முடியுமா. ஏதாச்சும் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்கள் நண்பரை உதவி கேட்குறீங்க, கேன் யூ ஹெல்ப் மீ, நீ எனக்கு உதவ முடியுமா. இதுமாதிரி ஃப்ரெண்ட்லியாக யாருனாச்சும் ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேனை பயன்படுத்துவோம். அதுக்கடுத்ததாக கோட். கோட்டை நம்ம எப்போ பயன்படுத்துவோன்னா, பொலைட் பர்மிஷன் கேட்குறதுக்கும் பொலைட் பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு, யூ குட் யூஸ் மை பைக், நீங்கள் எனது பைக்கை பயன்படுத்தலாம். இப்போ உங்களோட வயது மீந்த யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க. அதாவது அவர் உங்களுடைய நெய்பராக இருக்கலாம், இல்லை அவர் உங்களுடைய கொலிகாக இருக்கலாம். ஸோ அவருக்கு இந்தமாரி ஒரு ப்ராப்ளம், வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்குள்ள நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க. யூ குட் யூஸ் மை பைக், நீங்கள் எனது பைக்கை பயன்படுத்தலாம்னு. இது யூ குட் யூஸ் மை பைக்னால் நீங்கள் மரியாதையாக சொல்கிறீங்க, நீங்கள் எனது பைக்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது, நீங்கள் அந்தமாரி உங்களுடைய வயது முதிர்ந்தவர்கள், மரியாதைக்குரிய நபர், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க. குட் ஐ borrow யுவர் பைக், நான் உங்கள் பைக்கை கடன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. இந்த வகையில் பொலைட்டாக பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் பொலைட்டாக பர்மிஷன் கேட்குறதுக்கும் கோட்டுங்கிறது பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி பொலைட் ரிக்வெஸ்ட்டுகளுக்கும் கூட்டை நம்ம பயன்படுத்துவோம். குட் யூ ஹெல்ப் மீ, இந்தமாரி மரியாதைக்குரிய நபர் யாருனாச்சும் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. குட் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படிங்கிறீங்க. இந்த வகையில் பொலைட்டாக பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பொலைட்டாக பர்மிஷன் கேட்குறதுக்கு பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட்டுங்கிறது பயன்படுத்தப்படுது. மரியாதையாக பர்மிஷன் கேட்குறது, கொடுக்கறது, ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்ததாக மேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மரியாதையான ஒரு வார்த்தை. குட்டை விட ரொம்ப மரியாதை கொடுத்து பேசணும், ரொம்ப மேலதிகாரி, ஓகேவா, இல்லை சமுதாயத்தில் ஒரு பெரிய சொசைட்டியில் உள்ளவர்கிட்ட பேசுகிறீங்க, ஸோ ரொம்ப மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கக்குள்ள இந்த மேங்கிறத பயன்படுத்தணும். மே மோர் பொலைட் பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் மோர் பொலைட்டாக பர்மிஷன் கேட்குறதுக்கும் பயன்படுத்துவோம். யூ மே யூஸ் மை பைக், நீங்கள் எனது பைக்கை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுக்குற நபருங்கிறது உங்களுடைய மேலதிகாரியாக இருக்கலாம், உங்களுடைய மேனேஜர் எம்டி பொசிஷனில் உள்ளவங்களாக இருக்கலாம். ஸோ சடனாக நீங்கள் பார்க்குறீங்க, அவர் பைக்கு இதாகி நிற்கிறாரு,
சார் நீங்கள் என் பைக் எடுத்துகிட்டு போங்க, நான் உங்கள் பைக்கை ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்து மோர் பொலைட்டாக பர்மிஷன் கொடுக்குறீங்க. யூ மே யூஸ் மை பைக், நீங்கள் எனது பைக்கை பயன்படுத்தலாம் சார். ஸோ இதேமாரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது, அவரை சந்திக்கிறீங்க, அப்போ நீங்கள் பர்மிஷன் கேட்குறீங்க. மே பாரோ யுவர் பைக், நான் உங்கள் பைக்கை கடன் வாங்கலாமா? ரொம்ப மரியாதையாக மே ஐ பாரோ யுவர் பைக் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதேமாரி மோர் பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கும் மேங்கிறது பயன்படுத்தப்படுது. ரொம்ப மரியாதையாக கேட்குறது. மே ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவலாமா? பொதுவாக போலீஸ் பூத்து இதிலெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கூட போட்டு வந்திருப்பாங்க மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் மேங்கிறது ரொம்ப மரியாதை, அது குட்டை விட ரொம்ப மரியாதையாக மே ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவலாமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்ததாக வுட்டை வந்து பொலைட் ரிக்வெஸ்ட்டுகளுக்கு பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு வுட் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் எனக்கு உதவுவீர்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வுட் யூ ஹெல்ப் மீனா நீங்கள் எனக்கு உதவுவீர்களா அப்படிங்கிற அர்த்தம். இப்போ ரிக்வெஸ்ட்டில் பொலைட் ரிக்வெஸ்ட்டில் குட்டும் பயன்படுத்தப்படுது, வுட்டும் பயன்படுத்தப்படுதுன்னா என்ன வித்தியாசம்னாக்கா, வுட் யூ ஹெல்ப் மீனாக்கா நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் குட், முடியுமா அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படிங்கிறது. வில்லோட பாஸ்ட் டென்ஸ் தான் வுட். வுட் யூ ஹெல்ப் மீனா நீங்கள் எனக்கு உதவுவீர்களா. வில் யூ ஹெல்ப் மீனா என்ன அர்த்தம், நீ எனக்கு உதவுவாயான்னு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறோம். அந்த வில்லுக்கு மேலே வுட் யூஸ் பண்ணக்குள்ள மரியாதையாக வுட் யூ ஹெல்ப் மீ, நீங்கள் எனக்கு உதவுவீர்களா அப்படிங்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம்.